அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தயாபரன் கிசான். எனது அப்பாவின் பெயர் தயாபரன். எனது அம்மாவின் பெயர் மேரி ரஞ்சினி. நான் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரை கிளி வலைப்பாடு ரோக பாடசாலையில் கல்வி கேட்கின்றேன். எனது வகுப்பாசிரியரின் பெயர் ஆனா மேரி சாலினி. நான் ஸ்கூலுக்கு நடந்து போகிறேன்னா நடந்து போகிறோம். நீங்கள் இப்போ வெளி வகுப்புகள் ஏதாவது போகிறீங்களா? வெளி வகுப்புகள் எதுக்கும் இல்லை. இல்லை இல்லையா? வெளி வகுப்புகளுக்கு எதுக்கும் போகிறீங்களா நீங்கள்? இல்லையா? இப்போ டீச்சர்கிட்ட ஏதாவது வகுப்புகளுக்கு டீச்சர்கிட்ட மட்டும்தானா? அப்போ பயிற்சி புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஆறு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? டீச்சர் வாங்கி தருவா, அம்மா காசு கொடுப்பாவா? சரி சரி சரி. அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து படிக்கிறீங்களா இல்லாட்டி வீட்டில் தனியாக இருந்து படிக்கிறீங்களா? தனியாக இருந்து படிக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா இந்த வருஷம் புலமை பரிசில் சித்தி அடைந்திருப்பீங்களேன்ட்டு? உண்மையாகவே எதிர்பார்த்துனீங்களா? அம்மாங்களுக்கு கூறுனீங்களா நீங்கள் நான் இந்த முறை வருவேன்ட்டு? ஓகே. அப்போ இவ்வளோ இந்த பரீட்சையில் உங்களை நீங்கள் தோற்றி சித்தி அடைந்திருக்கீங்க. சித்தி அடைந்ததுக்கு டீச்சர் உங்களோட வகுப்பாசி முக்கியமான பங்காளியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் பாடசாலையிலையும் வீட்லேயும் டீச்சர் கஷ்டப்பட்டு படித்து தருவா. ஓகே. டீச்சர் இரவு வகுப்பு எடுக்கிறவா. தங்கள் நேரங்கள் ஒதுக்கிட்டு எங்களுக்காக நேரங்கள் செலவழிக்கும். அவைய நேரத்தை ஒதுக்கி தந்த வகுப்பாசிரியருக்கு கோடான கோடி நன்றி. எனது பெயர் தயாபரன் மேர்வந்தினி. எனது குடும்பத்தில் 4 பேர். 2 பிள்ளைகள் வலைப்பாட்டு பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்று வருகிறார்கள். எனது மகன் இந்த புலமை பரீட்சையில் சித்தி அடைந்துள்ளார். நான் நண்டு கொம்பனியில் வேலை செய்து தான் எனது பிள்ளையை படிக்க வச்சு வருகிறேன். எனது கணவர் கூலி வேலை செய்கிறார். அந்த சம்பளத்தை வச்சு தான் 2 பேரும் பிள்ளைகளை படிக்க வச்சு வந்திருக்கிறோம். என்னையை விட டீச்சர் தான் அதிகமாக இந்த பிள்ளைகளை அக்கறை காட்டி நேரங்களை ஒதுக்கிட்டு எனது பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு அதிக நேரம் செலவிட்டு படிப்பிச்சிருக்கிறார். அவைக்கு நான் நன்றிகளை கூற விரும்புகிறேன் இந்த நேரத்தில். எனது மகனின் வகுப்பாசிரியர் தனது நேரத்தை வீட்டில் விட்டு எனது மகனுக்காக நிறைய நேரங்களை செலவிட்டிருக்கிறார். முக்கியமாக பாடசாலையின் அதிபர் கூடுதலாக இந்த பிள்ளைகளை கற்பிக்கிறதுக்கு அதிக நேரத்தையும் அதிபர் செலவிட்டிருக்கிறார். நிறைய அறிவுரைகளை கூறியிருக்கிறார். பிள்ளைகள் இந்த கிராமத்தில் பாஸ் பண்ணணும், நிறைய பிள்ளைகள் திறமைகளாக இருக்கணும் என்று கூறியிருக்கிறார். பாடசாலை சமூகத்திற்கும் நான் நன்றி கூட விரும்பியிருக்கிறேன் இந்த நேரத்தில். உங்களோட மகன் லீவ் எடுக்கிற ஒரு பாடசாலை நாட்களில் லீவ் எடுக்கிறல வருத்தம் என்றால் தான் ஸ்கூல் போக மாட்டேன். அப்படி இருந்தாலும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நிற்பேர். நான் மறைச்சாலும் போயிட்டு அம்மா டீச்சர்கிட்ட வரவை போட்டுட்டு சொல்லிட்டு வாரேன்னு சொல்லுவேன். சொல்லி போட்டு போவேன். திருப்ப வர மாட்டேன். 1 நாள் 2 நாள் எடுப்பேன். ஒரு மாதத்தில் 1 நாளும் எடுக்கிறது குறைவு. ஸ்கூல் விடாமல் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பேன். ஓகே, நன்றியா. நான் இந்த முறை புலமை பெற்ற பரீட்சையில் சித்தி வர காரணமாக இருந்தவர்கள் வகுப்பாசிரியரும் அதிபரும் ஏனைய ஆசிரியர்களும். என்னை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். எனது பெயர் திருமதி மேரி சாலினி. நான் கிளி வலைப்பாடு ரோகதக பாடசாலையில் தரம் 5 வகுப்பாசிரியராக கல்வி கற்பித்து வருகின்றேன். இம்முறை எனது வகுப்பில் தயாபரன் கிசான் எனும் மாணவன் 145 புள்ளிகளை பெற்று புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார். அவர் வகுப்பில் பெஸ்ட் மாணவன். நோய் என்பதை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் பாடசாலைக்கு வரக்கூடியவர். தனக்கு தெரியாத விடயங்களை ஆர்வத்துடன் திரும்ப கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன். இன்னும் சொல்லப்போனால் நான் வெற்றிக்கான பாதையை காட்டிவிட முடியுமாக இருக்கும்போதெல்லாம் அந்த பாதையை தேடி போகக்கூடியவராக இருந்தவர். அதுதான் அவருடைய வெற்றிக்கான காரணம். நாங்கள் பாதையை காட்டுபவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் அந்த பாதையில் நடந்து செல்வதற்கு விருப்பம் மாணவர்களுக்கு இருக்கும்போது அந்த வெற்றி பாதையை அடைந்து கொள்வது அவர்களுக்கு இலகுவானதாக இருக்கும்.
அடுத்தது தன்னுடைய புள்ளிகளை மட்டுமல்ல, மற்ற ஏனைய பாடசாலைகளில் என்ன புள்ளி எடுக்கிறார்கள், அவர்கள் என்ன விட கூட எடுத்திருக்கார்களா பார்த்து சொல்லுங்கோ அப்படி என்று சொல்லி என்று நானும் அதற்கான தூண்டுதல்களை அவருக்கு வழங்கி இருக்கிறேன். அதன்படி அதற்கு இந்த துலங்களை காட்டக்கூடிய ஒரு மாணவனாக இவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நான் பார்க்கும்போது முழங்காயில் பாடசாலையில் எத்தனை புள்ளி, கோட்டத்தில் எத்தனை புள்ளி, அவ்வாறான கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொள்வார். அடுத்த காலையில் 5 மணிக்கு வகுப்பென்றாலும் அந்த நேரத்துக்கு வீட்டில் வரக்கூடியவர். அவருக்கு கொஞ்சம் இயலாமை வருத்தங்கள் கொஞ்சம் இருக்கின்றது. அவருக்கு அடிக்கடி சத்தி எடுக்கக்கூடிய, தலை சுற்றி வரக்கூடிய ஒரு மாணவன் தான். ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி சாதனை படைத்துள்ளார். நமது பாடசாலைக்கும் பெருமை தேடி தந்துள்ளார். அவருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவனை போன்று இன்னும் இருக்கின்றார்கள் கெட்டிக்கார மாணவர்கள். அவர்கள் தங்களது ஆற்றலை விருத்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆற்றலை வைத்து கொண்டு இருந்தால் மட்டும் போதாது, தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். வீட்டிலேயோ பாடசாலையிலேயோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கும்போது நமது பாடசாலையில் ஏனைய மாணவர்களும் இந்த இடத்தில் தட்டி செல்லலாம். இன்னும் அவர் சில வேளைகள் கேட்பார், டீச்சர் நான் விஞ்ஞானியாக நான் வரையலாதான்னு சொல்லி என்று கேட்பார். கண்டுபிடிப்புகளை நான் செய்யலாம், நான் உனக்கான சந்தர்ப்பங்களை கிடைக்கிற நேரம் நீ அதை பயன்படுத்தினால் வரலாம், யாரும் வரையலாதென்றில்லை, அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் செய்ய வேணும் என்று கூறியிருக்கின்றேன். அதே போல் ஓஎல் வரை அவர் இந்த பாடசாலையில் கற்று சிறந்த பெறுபேறை பெற்றுக்கொள்வதற்கு இவர்களுடைய பெற்றோரும் சமூகமும் ஒத்துழைப்பு நல்கினால் பெற்றுக்கொள்வார் என்பது எனது நம்பிக்கை. ஓகே, இந்த மாணவன் பெற்றோர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுதலாக இருந்தாங்களா டீச்சர்? இருந்தார்கள் தான். ஆனாலும் இப்போ நகர்ப்புற மாதிரி இங்கே இல்லை. இப்போ எங்களுக்கு கிராமப்புற மாணவர்கள் என்றபடியாக இனி தாயாரும் வேலைக்கு போகிறவா. இப்போ நான் என்ன பார்ப்பேன்னு சொன்னால், இவரோட வேறு மாணவர்கள் சேர்ந்து வரைக்கே பெற்றோர் அந்த கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு திருப்பி ஏற்றி கொண்டு போனால் பிள்ளைக்கு ஆறுதலாக இருக்குமென்னு யோசிப்பேன். அப்படி இல்லை, எங்களுடைய மாணவர்கள் நடந்து தான் வருவார்கள், நடந்து தான் போவார்கள். பாடசாலையிலிருந்து வீட்டிலேருந்து எந்த வீட்டை வர நடந்து, விடிய 5 மணி என்றாலும் நடந்து வருவார்கள், இரவு 9 மணிக்கு வீட்டை பிறந்தாலும் நடந்து வருவார்கள். அந்த பக்கத்தில் எனக்கு கவலை இருக்கிறது. இப்போ தூரத்தில் இருக்கிற மாணவர்களை வர வேணாம் என்று சொல்லுவேன். வந்தாலும் அவர் களைப்படைந்து போவார்கள். இவரும் களைப்படைந்த போதெல்லாம் நான் உடனே நிறுத்தி விடுவேன். நிறுத்திப்பதை மற்றவர்கள் கேட்பார்கள், ஏன் டீச்சர் டியூஷனை நேரத்துக்கு எனக்கு நிப்பாட்டிட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் பிள்ளைக்கு இயலுமான வரை தான் கற்பிக்க முடியும், இயலாத நேரத்தில் யாருக்கும் சொல்வதிலே நான் இன்றைக்கு வகுப்படுக்கலை என்று மட்டும்தான் சொல்லுவேன். அதன் காரணம் எனக்கு மட்டும்தான் புரியும். மாணவர்களை அவர்களுடைய களைப்பை மீறி கற்பித்து விட முடியாது. ஓகே டீச்சர், நன்றி. எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒதுக்கினதுக்கு அதுக்கும் இந்த மாணவன்ற சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுறோம். தேங்க்யூ.